இன்னைக்கு நடந்த ரவுண்ட் ஆஃப் 16ல ஃபர்ஸ்ட் மேட்ச் கனடா விசஸ் மொரோக்கோவுக்கும் நடந்தது. இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ரெண்டு டீமும் பயங்கரமா ஃபைட் பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யாருமே கோல் அடிக்கல. இந்த மேட்சோட செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனதும் சரியா 50வது நிமிஷத்துல மொரோக்கோவுக்காக ஓனாகி ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சாரு. அதுக்கப்புறமா சரியா 82வது நிமிஷத்துல மறுபடியும் மொரோக்கோவுக்காக ஓனாகி செகண்ட் கோல் அடிச்சாரு. மேட்சோட ஃபைனலா 98வது நிமிஷத்துல மொரோக்கோவுக்காக ரஹீமி ஒரு கோல் அடிச்சாரு. இந்த மேட்ச்ல மொரோக்கோ வின் பண்ணி குவார்டர் ஃபைனலுக்கு செலக்ட் ஆயிட்டாங்க. கனடா ஒரு கோல் கூட அடிக்காம இந்த மேட்ச்ல எலிமினேட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு நடந்த ரவுண்ட் ஆஃப் 16ஓட செகண்ட் மேட்ச் பரகுவே விசஸ் பிரான்ஸுக்கும் மேட்ச் நடந்தது. உண்மையிலேயே இந்த மேட்ச் ரொம்ப டஃபா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த ரெண்டு டீமும் ஒரு கோல் கூட அடிக்கல. அதுக்கு பதிலா ரெண்டு டீமுக்கும் மாத்தி மாத்தி அடிதடியா போனுச்சு. இந்த மேட்சோட செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனதும் சரியா 70வது நிமிஷத்துல பிரான்ஸுக்கு ஒரு பெனால்டி கிடைச்சது. அதுல பிரான்ஸுக்காக எம்பாபே ஒரு கோல் அடிச்சு இந்த மேட்சை வின் பண்ண வச்சாரு. ஓவராலா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பராகுவே ஒரு கோல் கூட அடிக்கல. பிரான்ஸ் ஒரு கோல் அடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணி பிரான்ஸ் குவார்டர் ஃபைனலுக்கு செலக்ட் ஆயிட்டாங்க. நாளைக்கு பிரேசில் விசஸ் நார்வே மேட்ச் இருக்குது. அதுல எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த மேட்சை பத்தின அப்டேட்ஸுக்கு இப்பவே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.